வணக்கம். பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ். இன்று பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்ய போகிறேன். அதாவது மதுரை மாவட்டத்தில் உயிரோடு இருப்பவர்கள் பெயரில் போலி இறப்புச் சான்றிதழ் வாங்கி 3.5 ஏக்கர் பத்திரம் பதிவு செய்யப்பட்டது. அது பற்றிய விவரங்கள் செய்தி குறிப்பில் வரப்பட்டிருக்கு. அந்த செய்தித்தாளில் வரப்பட்டவை இப்போது வாசிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். உயிரோடு இருப்பவர்கள் பெயரில் போலி இறப்புச் சான்றிதழ் தயாரித்து 3.5 ஏக்கர் நிலம் பதிவு. பத்திர பதிவு அலுவலகம் முற்றுகை. திருமங்கலம் டிசம்பர் 7. திருமங்கலம் அருகே உயிரோடு இருப்பவர்கள் பெயரில் போலி இறப்புச் சான்றிதழ் தயார் செய்து 3.5 ஏக்கர் நிலத்தை அபகரித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர்கள் சார் பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த கரடிக்கல்லை சேர்ந்த சுந்தர் தேவர். இவருக்கு 2 மகன்கள் 2 மகள்கள் உள்ளனர். இந்நிலையில் சுந்தர் தேவரின் மூத்த மகன் ஆண்டிசாமி வயது 30 கரடிக்கல்லில் 3.5 ஏக்கர் பூர்வீக நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார். நிலத்தின் பெயரில் பல்வேறு கடன்களை வாங்கியுள்ளார். இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் பயிர்க்கடன் பெறுவதற்காக ஆண்டிசாமி தங்களது நிலத்தின் பெயரில் வில்லங்கச் சான்று பெறுவதற்காக ஆன்லைனில் விண்ணப்பித்துள்ளார். ஆண்டிசாமியின் தந்தை பெயருக்கு பதிலாக வேறு ஒருவர் பெயரில் நிலத்தின் பட்டா பதிவாகி இருந்ததால் அதிர்ச்சி அடைந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக விசாரித்த போது சுந்தர் தேவர் வாரிசுகளான ஆண்டிசாமி உள்பட 4 பேரும் அவர்களது குழந்தைகள் அனைவரும் இறந்துவிட்டதாக போலி இறப்புச் சான்றிதழ் தயார் செய்து பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த ஆண்டிசாமி கரடிக்கல் கிராம நிர்வாக அலுவலரிடம் இது குறித்து கேட்டுள்ளார். அதற்கு பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சென்று விவரம் தெரிந்து கொள்ளும்படி அவர் கூறியுள்ளார். இதையடுத்து ஆண்டிசாமி அவரது சகோதரிகள் மற்றும் உறவினர்கள் என 30க்கும் மேற்பட்டோர் செக்காவூரணி சார் பதிவாளர் அலுவலகத்தில் முற்றுகை இட்டனர். பின்னர் அவர்கள் அலுவலகத்திற்குள் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து செக்கானூரணி போலீசார் அங்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து வரும் திங்கட்கிழமை டிசம்பர் 9 இது குறித்து விசாரணை நடத்தி போலியாக பதிவு செய்திருந்தால் அதனை ரத்து செய்து விடுவதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர். இதைத் தொடர்ந்து போராட்டம் முடிவுக்கு வந்தது. உயிரோடு இருக்கும் பலருக்கும் போலி இறப்புச் சான்றிதழ் தயாரித்து 3 ஏக்கர் நிலத்தை பத்திரப்பதிவு செய்த சம்பவம் கரடிக்கல் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோன்று அதாவது எனது அம்மாவுடைய பூர்வீக சொத்துக்களில் முழுப்புலமாக கிரயம் பெறப்பெற்று பட்டா மாற்றம் செய்யப்படாமல் சார் பதிவாளர் தளத்திற்காக எழுதி கொடுக்கப்பட்டு அதை சர்வேயர் அளவீடு செய்யப்பட்டு உட்பிரிவு பட்டா மாற்றமும் செய்யப்பட்டிருக்கிறது மற்றும் வரைபடமும் அதிலிருந்து திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரு கிரயம் வாங்கினாரோ அவருடைய பெயருக்கு முழுப்புல சம்பந்தப்பட்ட பட்டா மாற்றம் மேற்கொள்ளாமல் இப்பொழுது வேறு ஒரு நபரிடம் வழித்தடம் என மட்டுமே எழுதி கொடுக்கப்பட்டு நிலத்தை எழுதாமலும் மதிப்புக்குரிய தொகையை செலுத்தாமலும் பட்டா உட்பிரிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழு வீடியோவும் உரிய ஆவணங்களுடன் பதிவு செய்யப்படும். பார்த்து பயன்பெறுங்கள். இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.